ஸோ ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மெயினான விஷயம் போகிறோம். அதாவது எலக்ட்ரிக்லாம் எடுக்க போகிறோம். 425 மேஸ்ட்ரி இருக்குது. நம்ம எலக்ட்ரிக்லாம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேர்ட் சிக்கு போகணும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஏன்னா நம்ம தேர்ட் சி போய் எலக்ட்ரிக்கில் எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு மிஸ்டர் கேப்டன் கிட்டே போனோம். டெலிபோர்ட் க்ரீன் சொன்னது ஓகே. நம்மக்கிட்ட காசு இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஃப்ரேக்மெண்ட்டும் இருக்குது. 5 மில்லியன் அண்ட் 5000 தான் கேட்பான்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதோ ஒரு இது இருக்குமா. இப்போ நம்ம தேர்ட் சிக்கு போகலாம். நான் உங்களுக்கு இதிலே ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். எல்லாமே ட்ரிக்கு வீடியோஸாக வரும். ட்ரிக்கு என்னடா ட்ரிக்காக போடுற அப்படி உங்களுக்கு பார்த்து நான் எல்லாேருக்கும் சொல்லித்தரேன். அண்டு தேர்ட் சி வி ஆர் என்டர்டு. போன வீடியோவில் பண்ணிட்டோம், அது வேறு விஷயம். போன வீடியோலேயே நம்ம அது கற்றுக்கிட்டோம் எப்படி போகணுன்னே. ஓகே, பைரட்ஸ் ரெட் கில்லர் அது ஒன்று போ. புத்தா அவேகன் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு மூவ். அதாவது தப்பு சிக்கி வானப்போ யார் அது? ப்ரோ அடிக்காத ப்ரோ. துமாரோ நேம்காயே அடிக்காதையா. சரி, நம்ம இங்கேருந்து மேன்ஷனுக்கு போகணும். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் டேட்டிலு. அடிக்காதையா ஐயோ அடிக்கிறானே ஐயோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறா. நான் யாருன்னு தெரிலாமல் பேசுகிறேன். சரி அடிச்சிட்டு போ. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாதுன்னு தெரியுது. சரி ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எலக்ட்ரிக் இட்ஸ் கோயிங் டு பி சேஞ்ச்டு இன்டு எலக்ட்ரிக்லா. ஃபஸ்ட்டு நம்ம அதாவது ஃப்ரூட் எடுத்துக்கணும். இருக்கிறதுலே மொக்க ஃப்ரூட்டாக எடுத்துக்கோங்க. என்னோடது ஸ்பின் இருக்குது. எனக்கு பிடிக்காதுன்னா அது மட்டும் தான். ராக்கெட்டு கூட பரவாயில்ல, ஸ்பின்னை தாண்டா மோசம். கலர் வேறு எனக்கு பிடிச்ச கலரு. சரி ஓகே, அதெல்லாம் கொடுங்க. இப்போ கரெக்டாக ஃப்ரூட்டை எக்யூப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸ் குவாலிட்டி ஏற்றிப்போம். அதிகமாக தான் இருக்கா? என்னடா சொல்கிறீங்க? சரி ஓகே, இப்போ ஃப்ரூட்டை எடுத்துக்கிட்டு ஹாக்கி போட்டுக்கோ. இப்போ நெவர் மைண்ட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பறந்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம், சைட்டில் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம். இந்த படம் பார்த்திங்களா, ஃபாஸ்ட்டாக போவான். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக போவான். இதை நான் கற்றுக்கிட்டேன். நான் பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் யூஸ் பண்ணார். அதாவது அவர் என் ஃப்ரெண்டு தான். அவர் அவனும் அதே தான் யூஸ் பண்ணுறான் பாருங்க. அவனும் அதே தாங்க யூஸ் பண்ணுறான். அந்த ட்ரிக்கு தான். எல்லாருக்கும் இந்த ட்ரிக்கு தெரியுமா? அவனை பண்ணதே வேஸ்ட்டா? சரி, வேஸ்ட்டாக போச்சு. ஒரே அசிங்கமாக போச்சு மாதிரி. சரி ஓகே, டப்புன்னு போ. இதை நீங்கள் நெவர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்துட்டுருக்கோம். அது ஒரு டெக்கிட்டிங். அதனால் இதிலே கொடுத்துக்கோங்க. அண்ட் ஈட்டு மட்டும் கொடுத்துறாதீங்க. சொல்லி முடிச்சு. இது புத்தா அவேக்கன் ஃப்ரூட் வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். நார்மல் ஃப்ரூட் வச்சு பண்ண முடியாது. அதாவது அன்அவேக்கனில் இருக்கும்ல, அந்த ஃப்ரூட்டு அதில் இதை பண்ண முடியாது. அவேக்கனில் மட்டும்தான் இந்த பக் இருக்குது. இது இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. தூக்கினாலும் எனக்கு தெரியாது. இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. சி ஆஃப் கேஸ்ட்டில் வந்துட்டோமா? இங்கே தான் டெலிபோர்ட் ஆக முடியாது. ஆமாம், இந்திரா அடிக்கணும் டெலிபோர்ட் ஆகணும். நான் மேன்ஷனுக்கு போகிறதுக்கு. இங்கே ஏதோ பாக்ஸிங் கிளப்பு மாதிரியே இருக்குது. ஃப்ளோட்டிங் டேர்ட்டிலுக்கு போகணும். அது எந்த சைடு டேரெக்ஷன் பார்த்து போகணும். இந்த சைடு இருக்குது. ஓகே, இந்த சைடு அப்படியே இதை வச்சுக்கிட்டே போவோம். அண்ட் இந்த டைமில் ஒன்று சொல்லணும். இந்த சைடு சாகவே கூடாது. என்ன பண்ணலாம்? ஓகே, போ 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 தண்ணியில் மட்டும் தான் நடக்குதோ? ஆமாம் தண்ணியில் மட்டும் தான் பண்ணுறோம். இல்லையே, தரையிலையும் பண்ணுறோம். லைட்டாக ஆகுது. பட் தண்ணியில் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. போ 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 நிற்காது. அதாவது கீழே அது ஜம்ப் பண்ணி குதிக்கும் போது அது டம்முங்குது. அது ஏனே தெரிலப்பா. டொம் டொம் டொம். ஃபாஸ்ட்டாக போகிறோம். ஸ்லோ. அங்கே ஏதோ ஒரு மூஞ்சி தெரியுது, கண்ணு தெரியுது. டேர்ட்டிலு அப்போ ஃப்ளோட்டிங் டேர்ட்டில் வந்துட்டோம். சி ஆஃப் டேர்ட்டில் ஃப்ளோட்டிங் டேர்ட்டில் வந்துட்டோம் கைஸ். கடைசியில் வந்துட்டோம்ப்பா. எப்படியோ வந்துட்டோம். ஓகே, என்னடாச்சு? சரி ஓகே, போ வந்தாச்சு. ஃப்ளோட்டிங் டேர்ட்டில். இங்கேருந்து நம்ம மேன்ஷனுக்கு போகணும். மேன்ஷன் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது திரும்பினாலே மேன்ஷன் தான் நினைக்கிறேன். நான் இங்கே கொண்டு மேன்ஷனை வச்சேன். அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது. சரி ஓகே, நம்ம ஓர பஸ்ஸுன்னா சரி போகுது.
மேன்ஷன் இதோ அங்கே இருக்குது. இவன் யாரா இங்கே ஒருத்தனுக்கு இந்த எலக்ட்ரிக்கலா? இவன் கிடையாது, அங்கே வேற ஒன்றும் சொன்னானோ. இவன் யார்? கிரிப்டோ மாஸ்டரா? கிரிப்டிக் மாஸ்டர் நாட் ரெடி. இவன் யாரா? இவன் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கடா. பிளாக் ஷூட் மேக்ஸ் லெவல் பேர்ஸ் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கு தெரியும்? இல்லை வந்துட்டு பேசுனதே கிடையாதா? யாராவது சொல்லுங்கள். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து மேன்ஷன்லேருந்து ரைட் எடுத்து போகணுன்னு மேன்ஷனுக்கு வந்துட்டோமா? அதான் மேன்ஷனு. ஓகே, இந்த போர்ட்டல் யூஸ் பண்ண முடியுமா? ஆமாம்ல, தெரில. பண்ணுவோம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு ரைட்டு சொன்னாலும் ரைட்டு எடுத்துக்கணும். அது என்ன போவாங்க இங்கே தான் இருப்பான் நீ. என்ன அங்கே வளையுது புத்தா? டப்பு டப்புன்னு போடா. டப் டேஷ் 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 டேஷ். யார் அது? யாரும் எலக்ட்ரிக் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது எதுன்னு என்ன இதுவா? ஓகே ஓகே ஓகே. நம்ம என்னடா 2 வழி போகுது. இந்த சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். மேப் லோட் ஆகலையா? இல்லை என்ன கேட்டு மாதிரி இருக்குது. மேப் ஏன் லோட் ஆகலையா? தண்ணி என்னடா இது? நான் பேக் என்ட்ரன்ஸா? டேர்ட்டலோட இது. ஓகே, என்னன்னு தெரில. இது என்ன கதைன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு இல்லைனா ஒரு அந்த சைடு தான் போக முடியும். ஓகேடா, இங்கே இந்த வழி போகுது. இந்த வழி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த வழி தான். ஏதோ பில்லர் உருந்து கிடக்கும். பில்லர் கிட்டே இருக்குமா? இந்த ஒரு பில்லர் உருந்து கிடக்கு. ஆமாம், அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கான். மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கான். மரத்துக்கு முன்னாடி என்னடா பண்ணுற டேய்? ஓகே, நம்ம வந்து இங்கே தான் இருக்கான். நல்லா பார்த்துக்கோங்க. அது ஏதோ ஒரு வாழைப்பழம் மாதிரி இல்லை, அந்த வாழைப்பழம் பக்கத்தில் இருக்கும். ஓவராக பேசணும். சரி ஓகே, சீன் சார் போட்டு சரி. மேன்ஷன் 30 செகண்டில் போடுமா? என்னடா எப்படி சொல்லிட்டீங்க? சரி ஓகே, என்ன பண்ணுறது? மேட்ச் 30 செகண்ட் போடுமா? அப்போ அப்படியே நைட் டைம் ஆகுது. நைட்டில் கோல் இதுவாக வரும். ஓகே, இப்போ கரெக்டாக நைட் டைம் ஆகுது. கோ டு கரண்ட்லி ஹேவ்ல 30 செகண்ட்ஸ் லெஃப்ட். 30 செகண்ட்ஸ் அது கொஞ்சம் கஷ்டமாச்சே. டப் டப்புன்னு போ. டப் டப்பு 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 டப்பு. ஐயோ, இந்த சைடு எந்த சைடு போகணும்னு தெரியலையே. 15 செகண்ட் இருக்குது. ஐயோ, இந்த மேலேயா ஏறணுமா? எங்கடா போகணும்? அங்கே இருக்குது. ஐயோயோ, இங்கே போகணுமா? அங்கே இருக்குது. ஆமாம், அங்கே இருக்கு. ஐயோ, 10 செகண்ட்ஸு, 5 செகண்ட்ஸு, 3 2 1. ஆடாப்பா, என்னடா முடிச்சு விட்டீங்க? டைம்ஸ் ஆஃப் பெட்டர் நெக்ஸ்ட் லைம். ஆடா அவுட் ஆகிட்டேன். ஆடா, இன்னொரு வாட்டி பண்ணி பார்ப்போம். இந்த சைடு வரணும்டா. ஐயோயோ, இல்லாமல் ஏன்டா இந்த சைடு வந்து தொலைச்சேன். சரி இருங்க, நான் வந்து இந்த என்ன பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வரேன். முடித்தோடனே வரேன். ஏன்னா இப்போதைக்கு டைம் கிடையாது. ஓகே, நம்ம வந்து முடிச்சிட்டோம். அதில் ஒரு ட்ரிக்கு நான் சொல்லி தரேன். என்னன்னா, நீங்கள் வந்து இங்கே மேன்ஷனில் சேவ் பண்ணிக்கோங்க. அங்கே குஸ்ட் எடுத்தோடனே மேன்ஷனுக்கு வந்து டெலிபோர்ட் பட்டன் கொடுத்து நீங்கள் இங்கே மேன்ஷனுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஹோம் செட் பண்ணிட்டீங்க கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து அவன்கிட்ட போய் குஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போய் இப்போ வந்து டெலிபோர்ட் பட்டன் கொடுத்தோன்னே இங்கே வந்துடலாம். குஸ்ட்டும் ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். 30 செகண்ட் ட்ராவல் பண்ண முடியாது. சரி, இவ்வளோ ஈஸியான குஸ்ட்டு இப்போ தாங்க ஈஸி கண்டுபிடிச்சோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் ஆச்சு. டப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா அவன் எந்த கண்டிஷன்ஸும் போடல. சரி ஓகே, நம்ம இந்த யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி யூஸ் பண்ணேன். இதான் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கில் இப்படி தான் எடுக்கிறாங்களோ தெரில. போய் எடுப்படா. வந்துட்டாடா. வச்சு பார்ப்போம். ஓகே ப்ரீவியஸ் ஹீரோவா? 3 மில்லியன் தானா? 5000. ஐயோ என்னடா வேண்டா. 5000 3 மில்லியன் தானா? வேண்டாம், பேலன்ஸ் 5 மில்லியன் இருக்குமே. அப்போ அடா இது ஃப்ராக்மெண்ட் வந்து அப்போ ஃப்ராக்மெண்ட் அது கம்மியாகும் இல்லைடா. ஃப்ராக்மெண்ட் ஓகே. 3 ஸ்பெஷல் ஸ்கில்ஸா? ஸ்கில். ஓகே கைஸ், நம்ம வந்து எலக்ட்ரிக்கில் எடுக்க போகிறோம்.
ஓகே நான் எந்த கட்டும் பண்ணல. எல்லா பார்த்துக்கோங்க லேர்னு சோழி முடிஞ்சிச்சு. ரேட்டனா எலக்ட்ரிக்கல் ஸ்டோர் பண்ணி வேஸ்ட்டு தின்றும் போகிறான் ப்ரோ. செத்தாலும் பிரச்சனை இது வேஸ்ட்டு. வேறு லெவலாக இருக்குது. என்ன என் ஃப்ரெண்டு பொசிஷன் காட்டுறா. ஐயோ காட்ட மாட்டானே. ஐயோ இரு அன்னைக்கு இப்போ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபார்மில் என்னடா திருப்புடா என்னடா திருப்பு. என்னடா இது திருப்பு. கொஞ்சம் ஜூம் பண்ணு. நல்லா இருக்கு. ஆனால் இது கைக்கு நல்லா இல்லையே. நல்லா இருக்கு ஆனால் கைக்கு நல்லா இல்லை. அதை நம்ம எடுக்கலாம். கூடிய சீக்கிரம் வந்து இது எடுக்கணும். பாக்ஸு எடுக்கணும். அதை நான் வந்து கொஞ்சம் இது இருக்குது. நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். ரோபக்ஸ் இருக்குது. நான் வந்து இது பண்ணி பசூக்கா டார்க் பிளேட்லாம் வாங்கணும். இப்போ நான் இது மேஸ்ட்ரி பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை மேஸ்ட்ரி பண்ணிக்கலாம். மேன்ஷனுக்கு போவோம் இப்போ. ஓகே நம்ம வந்து ஃபைனலாக வந்து இந்த வீடியோவுக்கு எலக்ட்ரிக்கில் எப்படி எடுக்கணும்னு நம்ம வந்து போட்டாச்சு. எலக்ட்ரிக்கில் எப்படி தான் எடுக்கணும். அண்டு இதில் நான் வந்து 2 ட்ரிக்கு சொல்லியிருக்கேன். அதில் ஒரு ட்ரிக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரிக். செகண்ட் ட்ரிக் வந்து எலக்ட்ரிக்கில் எப்படி எடுக்கணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே மறக்காமல் இந்த டார்க் பிளேடு மட்டும் நான் கொஞ்சம் காசு செலவு பண்ணி நான் இதுக்கு பண்ணணும். டார்க் பிளேடு வாங்கணும். மேஸ்ட்ரி பதிக்கு பண்ண போகிறதில்ல. நான் வந்து லெவல் போட்டு வைக்கிறேன். ஏன்னா என்னால் எவ்வளோ முடிஞ்ச லெவலுக்கு தான் என்னால் போட முடியும். ஏன்னா திருப்பி நான் வந்து செகண்ட் சி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறையா வேலை இருக்குது. ஆனால் ஃபிஷ்ஷிங்கில் வந்து ஒரு 25 லெவல் போட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கேமை. கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப லோ எடிட்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இதை சொல்ல மறந்துடுறேன் இந்த வீடியோவில். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நான் வந்து நெக்ஸ்ட்டு புத்தா ஃபுல் அவேக்கன் பண்ண முடியாது இப்போதைக்கு. என்னால் ஒரு அவேக்கன் மட்டும்தான் முடியும். அதனால் என்ன பண்ண முடியும் பார்க்கலாம். ஓகே கைஸ் பை கைஸ் பாய். நம்ம வந்து எப்படியோ வந்து எடுத்துட்டோம். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை எடுத்தோமே. அதனால் ஓவர ஆடவும் வரக்கூடாது. பாய் கைஸ் பாய். அப்புறமா பார்க்கலாம். ஏன்னா இன்னும் லைட்டாக ஃப்ராக்மெண்ட் காணா போன மாதிரி ஒரு ஃபீல். சரி ஓகே மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டார்க் பிளேடு வேறு வாங்கணும். கொஞ்சம் ரோபக்ஸ் வேணும். பிளாக் ஸ்கின்னுக்கு பாய் கைஸ்.